இந்த மாதிரி செயல்களால் நம்மளோட தொழுகையே வீணா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு வெறுக்கத்தக்க காரியமாவே சொல்லியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா இடுப்புல கை வச்சுக்கிட்டு தொழுகிறது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்ன, தொழுதுகிட்டு இருக்கும் போது அங்க கல்லு மண் இருக்குன்னு, அது சஜிதா செய்யற இடத்துல இருக்குன்னு அதை நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்டான ஆடை அணிஞ்சு தொழுந்தீங்கன்னா அதனால அந்த ஆடையில் உள்ள வேலைப்பாடுகள் உங்களோட கவனத்தை திசை திருப்பலாம். அதனால இந்த மாதிரி ஆடை அணிவுறதை விட்டு நீங்க தவிர்த்திருக்கணும். நாலாவது என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி உணவு ஆஜராகி இருந்துச்சுன்னா நீங்க சாப்பாடை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், பின்னாடிதான் தொழுகணும். உணவை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க தொழுகிறது ஒரு வெறுக்கத்தக்க காரியம். அஞ்சாவது என்னன்னா, மலம் ஜலம் அடக்கி வச்சுட்டு நீங்க தொழக்கூடாது, இதுவுமே வெறுக்கத்தக்க காரியம். இந்த மாதிரி செயல்களால உங்களோட தொழுகையில நன்மை குறையறது இல்லாம உங்களுக்கு பாவமும் ஏற்படும். இது மாதிரி செயல்களை விட்டு நீங்க தவிர்ந்துருங்க.